அடுத்த நாம் பார்க்கக்கூடிய பிரபலம் திரு சேகர் பாபு அவர்கள், இன்னாள் அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர். தமிழ்நாட்டில் நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி கிடையாது, இது வந்து ஆன்மீக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வீரமணிக்கே டஃப் கொடுத்து இப்போ என்னடா கமெண்ட் பண்றது, நம்ம வரவேற்கிறதா திட்டதான் தெரியாம முழிக்க வைக்கிற அளவுக்கு வந்து இந்த பக்கம் காவி வெட்டி இந்த பக்கம் வெள்ளச்சட்டை போட்டு பயங்கரமா போயிட்டு கோயில்கள் எல்லா கோயிலும் முதலாளர் இருக்கக்கூடியவர் திரு சேகர் பாபு அவர்கள் துறைமுகம் தொகுதியில் 27,274 வாக்குகளில் பாஜகவை வீழ்த்தினார். அதிமுக கூட்டணி சார்பாக பாஜக அங்கே போட்டிட்டது, அந்த இடத்துல வந்து 27 வாக்குகள் வென்றார். ஆனால் இந்த முறை போட்டிட்டா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த முறை அவருக்கு வெற்றி தான், ஒன்றும் பெரிய குழப்பம் இல்லை. அங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டா இருக்காரு. கீழே இருக்கிறவங்க எனக்கு நான் பழைய காமெடி ஒன்று ஞாபகம், முதல் முறையாக அவர் வந்து திமுக வந்து திமுக சேர்ந்த புதுசு, அதிமுக திமுக அப்போ வந்து ஒரு பூக்கார மாட்டை வந்து வாக்கு கேட்கிறாரு. அவர் வந்து பார்த்துட்டு, ராசா உனக்கு கவலைப்படாதப்பா, ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், அம்மா நான் இப்போ ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே இருக்கேன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி வந்து அவரை பார்த்தோன்னே ஏடிஎம்கே தாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. பட் நல்ல ஒரு லோக்கல்ல செல்வாக்கு படைச்ச ஒரு தலைவர் அவர். வந்து அவர் தொகுதி மட்டும் முதலே பார்த்த போல குளத்தூர் தொகுதியும் சேர்த்து பார்க்குற அளவுக்கு உட்கார்ந்துருக்காரு. 1+1 ஆஃபர்ல இருக்காரு. திமுகவுடைய செல்லப்பிள்ளையாக, திமுகவுடைய முழு நம்பிக்கை. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, அதிமுக வந்தவங்க தான் திமுக செல்வாக்கு, திமுக தலைமுறை செல்வாக்கு ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க. திமுக இருக்கக்கூடிய தலைவர்களோட அதிமுக வந்த தலைவர்கள் திமுக தலைமையுடைய செல்வாக்கு பெருசாக கைப்பற்றிருக்காங்க பார்க்கிறோம். அப்படி போட்டிட்ட திரு துறைமுகம் அவர்கள், துறைமுகம் தொகுதியில் போட்டிட்ட திரு சேகர் பாபு அவர்கள் வந்து 2026 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிற பார்க்கிறோம்.